ட்ரெய்லர் பார்க்குற மாதிரி இருக்குது. ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுக்கணும் முதலாக அவருக்கு. அதில் ஒரு அக்கா சொல்லியிருப்பாங்க, பறை இசை வாசிக்கிறவர் தான் அப்படின்னு. அவரோட பேரை அப்படின்னு நம்ம சாதாரணமாக சொல்லக்கூடாது. இனிமேல் பறை இசை வாசிச்சவரோட பேரை இந்த ஸ்டேஜில் நிற்கிறான்னு பெருமையாக சொல்லணும். இவருடைய வெற்றி, இவருடைய இந்த பயணம் ஆல்ரெடி ஒரு வெற்றியாளர் தான். இந்த பயணம் எதுக்கான மாற்றம் அப்படின்னா 1 இல்லை 2 இல்லை 3 தலைமுறைக்கான மாற்றத்தை ஒரு சின்ன பையனாக இருந்து இந்த ஸ்டேஜில் கிரியேட் பண்ணியிருக்காங்கன்னா இது பல பேரோட வாழ்க்கை மாற்றத்திற்கான விதை. அந்த விதை சரிகமாப்பா மேடையில் நடக்கும்போது எங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம். அக்கா, ஒரு சில நேரங்கள் மேடை நிற்கிறப்ப பெருமையாக இருக்கும், நம்ம இந்த இடத்துல இருக்கோம்லன்னு. அந்த பெருமை கிடைச்சது காரணம் நீ தான் டார்லிங். வேற லெவல். தாத்தாக்கும் அந்த பெருமை உண்டு, அந்த மக்களும் இந்த மேடையில் இருக்கணும் அப்படின்றது தான் எல்லாரோடைய ஆசையுமே. ஏன்னா அவங்கள கொண்டாடணும், அவங்கள தான் கொண்டாடணும் அப்படின்ற ஒரு உச்சத்தில் இருக்கும் ஒரு மேடை தான் இது. ஸோ நம்ம அந்த ஊர் மக்கள் உங்களை சந்திக்கணும் அப்படின்றதுக்காக இந்த மேடைக்கு வருகை தர இருக்காங்க. கூப்பிட்டுலாங்களா? வாங்க ப்ளீஸ். நீங்கள் ஆசைப்பட்டீங்கல்ல பேரன் மேடையில் மாலை போட்டு அழகு பார்க்கணும்னு, மாலையை போட்டுடலாமா? வாங்க. சுமன், தாத்தா சொல்கிற ஒரே ஒரு விஷயம், என் பிள்ளை தான் இப்போது ஊரோடைய பெருமை. அவன் ஜெயிக்கணும், ஜெயிச்சு தான் ஆகணும். அந்த பெருமையை எப்படி காட்டுறது அப்படின்னா இந்த மேடையில் கூட்டிகிட்டு வந்து எல்லாருக்கு முன்னாடி இதோ இதான் என் பேரன் அப்படின்னு காட்டுறாருல, அந்த பெருமை எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. தாத்தா எப்படி வந்தார் முதல்லன்னு. இன்னைக்கு பட்டு வேட்டி சட்டையில் ராஜா மாதிரி இருக்காரு. தாத்தாக்காக ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுங்கம்மா. சொல்லுங்கள் சுமன், எவ்வளோ சந்தோஷமாக இருக்கு உங்கள் ஊர் மக்கள்லாம் அவங்க கூட இருக்கிறது? எனக்காக இவங்க எல்லோரும் வந்திருக்கிறது ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் என் தாத்தாவோட மிகப்பெரிய ஆசை வந்து நான் இந்த ஸ்டேஜில் நிற்கணும். எங்கள் தாத்தா மட்டும் இல்லை, எங்கள் அப்பா, எங்கள் மொத்த ஃபேமிலியும் இப்போ அவங்க ஆசையை நான் நிறைவேற்றிருக்கிறேன்றது ரொம்ப பெருமையாக இருக்குது. நீங்கள் எல்லோரும் சேர்ந்த மாதிரி உட்காந்து நம்ம குழந்தையோடைய பாட்டை ரசிக்கணும் அப்படின்றது தான் எங்களுடைய ஆசை. அதுக்கப்புறம் தான் நான் தாத்தா கிட்டே பேசுவேன். ஓகேங்களா தாத்தா? முதல்ல அவர் பாடிட்டுமா? சூப்பராக பாடிடுன்னு சொல்லுங்கள். நல்லா சூப்பராக பாடி அப்பா. ஓகே தாத்தா. சுமன் நல்லா சூப்பராக பாடி நல்ல மாதிரியாக ஜெயிக்கணும் அப்பா. தேங்க்யூ ஸோ மச்.